இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. என்னவோ மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏம்மா நான் இருக்கிறேன்ல. வழியெல்லாம் துணையாக நீவா
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 11 இறைச்சொற்றொடர்கள் 29 முதல் 32 வரையிலானவைகள். அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கேட்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனமாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கல்விக்கு அடையாளம் காமராஜர், உழைப்புக்கு அடையாளம் டாக்டர் அப்துல் கலாம், நேர்மைக்கு அடையாளம் சகாயம் IAS, நீதிக்கு அடையாளம் மைக்கேல் குன்கா. இவர்கள் அனைவருமே சமுதாய அடையாளங்கள். இவர்களை போன்று இன்னும் பல பேர் அடையாளங்களாக இருக்கிறார்கள். ஆனால் விவிலியத்தில் ஒரு சில நபர்கள் ஆன்மீகத்திற்கு அடையாளமாக திகழ்கின்றார்கள். ஞானத்திற்கு அடையாளம் சாலமோன், விசுவாசத்திற்கு அடையாளம் ஆபிரகாம், நோன்பிற்கு அடையாளம் யோனா, குடும்பத்திற்கு அடையாளம் தோபித்து. ஆனால் இந்த எல்லா அடையாளங்களை விட சிறந்தவர் இயேசு. ஏனென்றால் சென்ற இடமெல்லாம் அதிசயங்கள், அற்புதங்கள், புதுமைகள், நன்மைகளை செய்தவர். இதுதான் அவர் இறைமகன் என்பதற்கு அடையாளம். இது எப்போது சாத்தியமாகிறது என்றால் அவரை நம்புகின்ற போதுதான். ஆனால் பரிசேயர்கள் இதனை மறக்கிறார்கள். அதனால்தான் இயேசு கோபம் கொள்கிறார். 2 ஜான் பால் கூறுவார், நம்பிக்கை வழிதான் ஆண்டவனை அடைய முடியும், உடல் நலன் வழி அல்ல. அடையாளம் உங்களுக்கு வேண்டுமா? பல இடங்களுக்கு போனா தெரியும். ஜப்பானில் நடந்து நமக்கு தெரியும். அங்கே போய் ஒரு பயணம் செய்து பார்த்தால் தெரியும். பெரிய அடையாளம் நமக்கு. மனித அறிவு தவிடுபொடியாக கிடக்கிறது. பணம் தன் இயலாமையை அடையாளம் காட்டிக் கொண்டிருந்தது. ஆணவமும் அகங்காரமும் முகவரி இழந்து கிடந்தது. ஆடம்பரமும் சுகபோக வாழ்க்கையும் சுடுகாடாக 1 மணி நேரத்திலே மாறி போனது. இயற்கையை கசக்கி பிழிந்து சுயநல சுகங்கண்ட காரணத்தால் இன்று இயற்கை மறுப்பு தெரிவித்துள்ளது. நம்முடைய தமிழ்நாட்டில் கூட வெள்ளப்பெருக்கினால் எவ்வளவு கஷ்டங்கள், அடையாளம் அல்லவா அது? இயற்கை சீற்றங்கள் அடையாளம் அல்லவா? அப்பாவிகள் தங்கள் உயிரை இழந்து இரத்தம் சிந்தி உடைமைகளை சிதறடித்து ஏன் தான் எங்களை விட்டு வைத்தாய் என்று ஓலமிட வைத்தது. அணு உலைகளை உடைத்து ஏன் உயிரோடு எங்களை சித்திரவதை செய்கிறாய்? கடலுக்குள் கார், வீதியில் கப்பல், வீட்டுக்கு மேல் படகு. என்ன வினோதம், விபரீதம்! புரிந்து கொள்ள முடியுதா அடையாளங்களை? இவ்வளவு நடந்தும் எத்தனை மனிதர்கள் இன்னும் அடையாளம் கேட்கிறார்கள். எங்கோ யாருக்கோ நடந்தது போல, எதுவுமே நடக்காது போலத்தான் சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழப் போகிறார்கள். அடுத்து என்ன அடையாளம் நாம் கேட்கப் போகிறோம்? அன்புக்குரியவர்களே, நாம் எதற்கு அடையாளம்? சிந்திப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. நிறைவாழ்வு தரும் முத்தாகி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். இந்த தவக்காலத்தில் நாங்கள் மனமாற வேண்டும், எங்களது வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஞானத்திற்கும் விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் மனித மாண்பிற்கும் அடையாளமாக நாங்கள் திகழ வேண்டும். அதற்கான அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நினிவே நகர மக்களைப் போல உமது அழைப்புக்கு உடனே கீழ்ப்படியும் அருளை எங்களுக்கு தாரும். ஆமேன். வல்ல இறையிடமும் சகோதரமே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்கின்றேன். நான் பாவி என்று ஏற்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
பல செய்தே என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதரமே உங்களையும் நம் இறைவனாம் ஆண்டவரிடம் எனக்காக மன்றாடுவீர் எனக்காக மன்றாடுவீர் எனக்காக மன்றாடுவீர். மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
வாழும் நாட்களை தானதவ வேண்டலால் தவக்காலம் வந்தது. தன்னாய்வு செய்குவோம் தரணி வாழும் நாட்களை தானதவ வேண்டலால் தவக்காலம் தவக்காலம் தன்னை உணரும் திருக்காலம் தவக்காலம் தவக்காலம் தன்னை மாற்றும் அருட்காலம். பதுக்கியது போதும் பயிர்ந்தே வாழ்வோம் பிறரை பகைத்தது போதும் பாசமாய் வளர்வோம். ஒதுக்கியது போதும் ஒன்றாய் வாழ்வோம் பிறரை ஒடுக்கியது போதும் ஒரு குலமாய் வளர்வோம். பழி குறைத்தது போதும் பரிவாய் வாழ்வோம் பிறரை பழி தீர்த்தது போதும் பரிசாய் வளர்வோம். இவைதானே தவக்காலம் நமக்கு தரும் பாடம். இவை அன்றி செய்வதெல்லாம் நாம் போடும் நேரம். தவக்காலம் தவக்காலம் தன்னை உணரும் திருக்காலம் தவக்காலம் தவக்காலம் தன்னை மாற்றும் அருட்காலம். நலங்கள் போதும் பொது நலமாய் வாழ்வோம் பிறரை சுரண்டியது போதும் சுதந்திரமாய் வளர்வோம். புகழ் போதை போதும் இயல்பாய் வாழ்வோம் பிறரை புறங்கூறல் போதும் புன்னகைத்தே வளர்வோம். இறை மறந்தது போதும் அவர் நினைந்தே வாழ்வோம் பிறரை அவமதித்தது போதும் அக அன்புடன் வளர்வோம். இவைதானே தவக்காலம் நமக்கு தரும் பாடம். இவை அன்றி செய்வதெல்லாம் நாம் போடும் நேரம். தவக்காலம் தவக்காலம் தன்னை உணரும் திருக்காலம் தவக்காலம் தவக்காலம் தன்னை மாற்றும் அருட்காலம். பொய்யுரைத்தது போதும் நெறியில் வாழ்வோம் பிறரை ஏமாற்றியது போதும் எல்லாருக்காய் வளர்வோம். இறுக்கங்கள் போதும் இரக்கமாய் வாழ்வோம் பிறரை வருத்தியது போதும் அரவணைத்து வளர்வோம். புவி கொண்டது போதும் இயற்கையோடு வாழ்வோம் பிறரை பிரித்தாண்டது போதும் புரிதலோடு வளர்வோம். இவைதானே தவக்காலம் நமக்கு தரும் பாடம். இவை அன்றி செய்வதெல்லாம் நாம் போடும் நேரம். தவக்காலம் தவக்காலம் தன்னை உணரும் திருக்காலம் தவக்காலம் தவக்காலம் தன்னை மாற்றும் அருட்காலம்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.